திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே செல்லும் பாலாற்றில் தனியார் தோல் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் வெளியேற்றப்படுவதால் ரசாயன நுரை பொங்கியபடி தண்ணீர் பாய்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். நாகராஜ், வணக்கம். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் தெரிவிப்பது என்ன? முழு விவரம். நிச்சயமாக ஆம்பூர் அருகே மீண்டும் மீண்டும் நுரை பொங்கி விடுவதால் பொங்கும் பாலாறு அலட்சியம் காட்டும் அதிக அளவில் வேதனைப்படும் விவசாயிகள் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி வழியாக செல்லக்கூடிய பாலாற்றில் கடந்த சில மாதங்களாக பெய்த கனமழையாக நீர்வரத்து சீராக உள்ளது நிலையில் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதியில் செயல்பட்டு வரும் சில தனியார் தோல் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் தோல் கழிவு நீரை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் நேரடியாக பாலாற்றில் திறந்து விடுவதால் இன்று மாராப்பட்டு பகுதியில் உள்ள தரைப்பாலத்தின் கீழ் பாலாறு நிறைய துர்நாற்றுடன் நுரை பொங்கி ஓடுகிறது. மேலும் மழைக்காலங்களில் தொடர்ந்து தோல் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் தோல் கழிவு நீரை பாலாற்றில் விடுவதால் பாலாற்று படுகையில் உள்ள விவசாய நிலங்கள் உள்ள நீர்த்தடி நீர்மட்டம் வெகுவாக பாதிக்கப்பட்டு விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் மனிதர்கள் மற்றும் கால்நடை கூட குடிக்க முடியாத அளவிற்கு பாலாற்று படுக்கையில் உள்ள நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாகவும் பாலாற்று தோல் கழிவு விடுவதை தவிர்க்க வேண்டும் என்று விவசாயிகள் பலமுறை மாவட்ட ஆட்சியர் நிர்வாகத்திடம் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இது ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி என்ற பகுதியில் தான் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்பது செயல்பட்டு வருகிறது. அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அருகேதான் இந்த மாராப்பட்டு மேம்பாலமும் உள்ளது. அதற்கு தான் பாலாற்றில் இருந்து தண்ணீர் கலப்பு பாலாற்றில் நுரை கொண்டு போகுது. இதனால் விவசாயிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.